ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை. இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டாக். ஒரு கோழியும் ஒரு கழுகை வச்சு பேசலான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு வேடன் ஃபாரஸ்ட் உள்ளே போகிறான். அங்கே போகும்போது அவனுக்கு ஒரு கழுகு முட்டை கீழே கிடச்சிருக்கு. அந்த கழுகு முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வீட்டில் ஏற்கனவே கோழி முட்டையிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த முட்டையோடு சேர்ந்து இந்த கழுகு முட்டையை வச்சு அடை காக்க வச்சுட்டு போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து அந்த கோழி முட்டையெல்லாம் குஞ்சு பொரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் இந்த கழுகு முட்டையும் அதோடு சேர்ந்து குஞ்சியாக வெளியே வந்துடுச்சு. இப்போ இது வந்ததுக்கப்புறம் இந்த கோழி இந்த கோழி குஞ்சுங்க அதோடு சேர்ந்து இந்த கழுகு குஞ்சு தான் குஞ்சு போல் இந்த தாய் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கே இருக்கிற குப்பைங்க, அங்கே இருக்கிற இடத்துலலாம் போய் அது மேய ஆரம்பித்து அங்கே இருக்கிற தரையில் இருக்கிற புழு, பூச்சி, தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே நாட்கள் போக 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 அந்த கோழி குஞ்சுங்க எல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதே டைமில் இந்த கழுகு குஞ்சும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு ஒரு நாள் இந்த கழுகு வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்க்கும்போது இன்னொரு கழுகு வானத்தோட உச்சியில் நல்லா பறந்துக்கிட்டு இருக்கு, ரெக்கையை விரிச்சு. அப்போ இந்த கழுகு அதை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளால் அப்படி பறக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இந்த கழுகு அங்கே கீழே இருக்கிற தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோழிங்களோடு இருக்குது. அப்போ இந்த கழுகு இந்த கோழிங்க கிட்ட கேட்குது, என்னால் அந்த மாதிரி பறக்க முடியாதா மேலே வானத்தில் அப்படின்னும்போது இந்த கோழிங்க கழுகு கிட்ட சொல்லுது, இல்லை நம்மளுடைய படைப்பு இந்த மாதிரி தரையில் நம்ம இந்த மாதிரி இந்த குப்பைகளெல்லாம் போய் கலைச்சி அதில் இருக்கிற இறைகள் இல்லைன்னா அதில் இருக்கிற புழு, தானியங்கள் இதை தான் நம்மளால் சாப்பிட முடியும். நம்மளால் உச்சியிலெல்லாம் பறக்க நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த கழுகம் அப்படியா சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுது. இதிலிருந்து என்ன தெரியுது பாருங்கள், இந்த கழுகம் அந்த கழுகம் ஒன்று தான். இதாலேயும் அந்த கழுகு மாதிரி பறக்க முடியும். ஆனால் கூட இருக்கிற அந்த அட்மாஸ்பியர், அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி உலகத்தில் சில பேரால் சக்ஸஸ் ஆக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த கூட இருக்கிற அந்த கோழிங்க சொல்லுச்சுங்க பார்த்தீங்களா, உன்னால் அந்த உச்சியில் பறக்க முடியாது. அந்த மாதிரி பறக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டான ஆளோடைய டேலண்ட்டை கூட இருக்கிறவங்களே மோட்டிவேட் பண்ணாமல் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ எதையுமே செட்டப் பண்ணாமல் நம்மளால் முடியும் என்ற ஒரு முயற்சியை எடுத்து அந்த கழுகு பறந்தது போல் இந்த கழுகு பறக்கணும் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த கழுகு பறந்து இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.